பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் காயங்களை ஆற்றுவேன். எரேமியா 30:17. அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 30:13-17 ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை, உன்னை சொஸ்பப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டார்கள். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நிலைமையிலே நீங்கள் இந்த நாளிலே இருக்கின்றீர்களா? உனக்கு காயம் கட்ட யாரும் இல்லை, அந்த காயத்தை போக்க மருந்து எதுவுமே இல்லை, உன்னை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை, கேட்பதற்கு நாதி இல்லை, நீ தள்ளப்பட்டவள், நீ தள்ளப்பட்டவன் என்று சொல்லி புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே நீங்கள் இருக்கின்றீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்து மறுபடியும் சொல்கின்றார், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். பிரியமானவர்களே, நீங்கள் யோசேப்பை போல உங்களுடைய சகோதரர்களால், நீங்கள் நேசிக்கும் உறவுகளால் காயப்படுத்தப்பட்ட நிலைமையிலே காயத்தில் இருக்கின்றீர்களா? அல்லது எர்சிலேமில் இருந்து எரிகோ போகிற வழியிலே கல்வர் கையிலே அகப்பட்ட அந்த மனிதன் எப்படி பொல்லாத மனிதர்களால் தாக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்டானோ, அதே போல ஏதாவது ஒரு பொல்லாத மனிதர்களால் நீங்கள் காயப்படுத்தப்பட்டு தாக்கப்பட்டு ரணத்திலே காயத்திலே இருக்கிறீர்களா? அல்லது இயேசுவினிடத்திலே குணம் பெற வந்த குஷ்டரோகியைப் போல உங்கள் சரீரத்திலே ஏதாவது வியாதியின் காரணமாகவோ நோயின் காரணமாகவோ உண்டான காயத்தினால் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றீர்களா? அல்லது அமைதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், வருத்தப்பட்டு பாரத்தை சுமக்கிறவர்களாய், உள்ளத்திலே மனதிலே காயம் கொண்டவர்களாய் நீங்கள் இருக்கின்றீர்களா? நீங்கள் எப்படிப்பட்ட காயங்களினால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உங்கள் காயங்களை எல்லாம் ஆற்றுவார்.